Hi friends, welcome to our channel. Grade 9 Mathematics at Advanced Level Exercise 1.1 Question number 4 பார்த்துட்ருக்கோம். இதில் write the following sets in set builder form. ஒரு ரோஸ்டர் ஃபார்மில் அதாவது ஒரு எலிமெண்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து செட் பில்டர் ஃபார்முக்கு எடுக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் வந்து ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன, செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன அப்படின்ற வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு இங்கே உள்ளே வந்தீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இந்த செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை பாருங்கள். 8, 9, 10, 11 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. நம்பர் ஸ்டார்ட்டே வந்து 8லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ 1, 2, 3லேருந்து 7 வரைக்கும் எங்கள் நம்பரே இல்லை. ஆனால் இதை பார்த்தா எனக்கு ஒரு நேச்சுரல் நம்பர்னு தெரியுது. ஓகேவா? அப்போ இதில் என்ன இருக்குது? அப்போ எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகேவா? இது எங்கேன்னு இதோட எண்டிங் வந்து எந்த நம்பரில் ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லலை. அப்படின்னா இது அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போது ஆல் நேச்சுரல் நம்பர் இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன இருக்குது? நேச்சுரல் நம்பர் எப்படி உள்ள நம்பராக இருக்குது? கிரேட்டர் தென், ஓகேவா, ஆர் ஈக்குவல் டு 8. 8லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம சொல்லலாம். அப்போ இதை வந்து எப்படி செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும்? ஏ அந்த செட்டுக்கு ஒரு பேர் வச்சாச்சு. எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நான் எடுக்கக்கூடிய எக்ஸ் அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டும் என்னவாக இருக்கணும்? நேச்சுரல் நம்பராக இருக்கணும். அது எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோமா? எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 8. ஆக்சுவலாக அந்த எலமெண்ட் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 8. 8ல் இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இதுக்கு மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு செட்டில் 1, 2, 3, 6 மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ 1, 2, 3, 4 அப்படி போட்டால் இது நேச்சுரல் நம்பர்னு எடுத்துக்கலாம். ஒரு 2, 4, 6, 8 அப்படி கொடுத்தா ஈவன் நம்பர்னு எடுத்துக்கலாம். 1, 3, 5, 7னா ஆட் நம்பர்னு எடுத்துக்கலாம். இங்கே சம்மந்தமே இல்லாமல் 1, 2, 3, 6 இருக்குது. இது என்னவாக இருக்கும்? யோசித்து பார்த்தா இது வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6. செக் பண்ணி பார்க்கலாமா? ஒரு 6ன்ற ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் என்னது? இது பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6ஆக தெரியுது. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 என்னது? 1ம் அதே நம்பரும் வரும். அது போக 2, 3. செக் பண்ணலாமா? கரெக்டாக இருக்கா? 1, 2, 3, 6. ஓகே. அப்போ இது பார்த்தா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6ஆக இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? ஏ எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6. அவ்வளோதான். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 இப்படி எழுதலாம். இதை இன்னும் வந்து இன்டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா செட் பில்டர் ஃபார்மில் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒரு நேச்சுரல் நம்பர். ஒரு எக்ஸுன்ற ஒரு நேச்சுரல் நம்பர் எடுக்கிறாங்க. அந்த நேச்சுரல் நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ் டிவைட் 6 அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது 6ஐ டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ஃபேக்டர்ஸ். அப்போ 6ஐ வந்து எதாலலாம் டிவைட் பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணலாம், 1ஆல் டிவைட் பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம், 6ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கா? ஸோ அதனால் எக்ஸ் டிவைட்ஸ் 6ன்னு போடலாம். ஓகே. இப்படி போட எனக்கு டக்குன்னு யோசிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி எழுதினா கூட போதும். ஓகேவா? நமக்கு தேவை அதை பார்த்தோன்னே என்ன தோணணும், என்ன தெரியணும், அது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6ன்றது நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம இப்படி சென்டென்ஸாக கூட இதை எழுதிக்கலாம். ஓகேவா? அதையும் தாண்டி இன்னும் இன்டெப்த்தாக போகணும் அப்படின்னா எக்ஸ் டிவைட் 6 அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் டிவைட் 6னா அப்போ 1 டிவைட் 6 அப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க. டிவைட்ஸ் மீன்ஸ் 6ஐ டிவைட் ஆகும்போது டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஓகேவா? எந்த ஃபேக்டர்ஸாலாம் 6ஐ டிவைட் பண்ண முடியும் வித்தவுட் ரிமைண்டர். ஓகேவா? ஸோ அதுதான் எக்ஸ் டிவைட் 6ன்னு சொல்கிறது. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இந்த வீடியோஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் டாபிக் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.